ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கனெக்ட் பண்ணாங்க படத்தோட அண்ட் நிறையா இமோஷ்னலான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, காமெடி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. நாங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணி ஷூட் பண்ணணுமோ அது கரெக்டாக கன்வே ஆகணும்னு நினச்சோம். அது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. படத்தில் நிறைய கட்டுப்பிடிக்க சீன்லாம் வருதுன்னு சொன்னாங்க. அப்படியா? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே. அந்த மாதிரி நல்ல இமோஷனலான சீன்ஸ் தான் அண்ட் நல்ல மூமெண்ட்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரி ஒரு டீசெண்டான மூமெண்ட்ஸ் இருக்கும் அதுதான் இருக்குது, க்யூட்டான மூமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் வரும் ஃபேஸில். மற்றபடி அந்த மாதிரி எதுவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி செம்ம காமெடிக்கு நிறைய ரியாக்ட் பண்ணாங்க அண்ட் இமோஷனல் சீன்ஸ்க்கும் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அதான் ஒரு பெரிய விஷயம். நல்லா கனெக்ட் பண்ணுறதே எங்களுக்கு ஹாப்பி. விஜயோட கேரக்டரா? ரொம்ப நன்றி. இதுதான் ஹாப்பி எனக்கு. ஸோ அதான் சத்யா விஜய் ரெண்டு பேருக்கும் நிறையா கனெக்ட் பண்ணுவாங்க எல்லோரும். ஸோ அதான் இப்போ பார்க்கணும், இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் படம் அண்ட் நிறைய பேர் கனெக்ட் ஆகணும். ஸோ பார்ப்போம். ஷூட் பண்ணும்போதா? ஷூட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதான் சொல்கிறேன், நம்ம ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்டோட பண்ணுமோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகணும். அந்த இமோஷன் தான் ஒரு மோட்டிவ். ஸோ அது கரெக்டாக வந்துட்டுருக்கு. தேங்க்யூ. படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரத்னாவோட ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஸ்கிரிப்ட் படித்த முன்னாடியே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறது தான் வந்து படம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெஸ்பான்ஸு. பார்த்த எல்லாருமே அந்த ரொமான்ஸு அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ரத்னா அண்ட் த ஹோல் டீம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் விது. வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்கான். அண்ட் பிரீத்தி அவங்களும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோப் ஆடியன்ஸ் வில் லைக் இட். இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். அது கில்லி எக்ஸ்பெக்டிங். அண்ட் திஸ் இஸ் பிரவீன் ராஜா. இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைன். இந்த படம் மட்டும் இல்லை, பல பெரிய படங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணுவார். படத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரத்னா அவரோட மேதமான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி அகைன் நான் இவரோட சேர்ந்து பண்ணுறேன் இந்த படம். அண்ட் இட்ஸ் லவ் ஸ்டோரி, ஃபீல் குட் ஃபிலிம். எல்லாரும் பார்த்துட்டு சொல்லணும், பப்ளிக் பார்க்கணும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் தெரில ப்ரோ, பார்க்கணும் ப்ரோ. பார்த்தா நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. மெசேஜாக இல்லை, லவ்வை வந்து ரொம்ப சிம்பிளாக லவ்னா என்னன்றதை அவரோட பார்வையில் சொல்லியிருக்காரு. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அவரோட வயசு 29, அவ்வளோதான். 29ல் என்ன பண்ணுறாரு, 30 வயசில் வெளியே வந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். என்ன படம் தான் நல்லா சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கு. என்ன லவ் பண்ணாலும் 2 பேருக்கு ஒரு லட்சியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக இருக்கு, நல்லா இருக்கு. அது ஒன்றும் தெரியல, ஆனால் லவ் சீன்லாம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. அதான் 29 ஏஜில் அவங்களோட அடையாளம் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி லைஃப்பில் முன்னேறாங்கன்றதை நாலு அழகாக சொல்லியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி நல்லா எடுத்திருக்காரு ப்ரோ படம். மியூசிக் சூப்பர் ப்ரோ. மியூசிக் வந்து வேற லெவல் பண்ணிடுவார் சேரன் ரோல் எப்போவுமே. அதே மாதிரி சூப்பராக பண்ணிட்டார். பக்காவாக இருக்கு ப்ரோ. அவருக்கு இந்த கதைக்கு சூட் ஆகிறார் கரெக்டாக. நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பர். நல்ல நிறைய மெசேஜ், நிறைய பசங்க இப்போ இருக்க பசங்க ஸ்கூல் ரொம்ப நல்ல மெசேஜ் கரெக்டாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த ஏஜ் 29 எந்த பசங்க எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய நல்ல மெசேஜ். விஜய் வந்த இந்த இதுக்கு அதுவும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கு. விஜயுடைய லவ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்க பசங்க கரெக்டான இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு இது. சூப்பர்ப்பா. நல்லா 2 பேரை சுற்றி தான் கதையை. ஆனால் வந்து டைரக்ஷன் வந்து வேற லெவலு. இது நல்லா இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல படம். அதுதான் 2 பேர் தான் படத்தில் மெயினாக ஹீரோ ஹீரோயின். அதாவது நிறையா கற்றுக்கலாம் இதை பார்த்தா. 2026 வந்து 29 மாற்றிக்கிறாங்க.
அவன் 29 அவரோட வயசு. அந்த வயசுல தான் வந்து அதாவது எப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு போகும்போது அந்த 29ல தான் போவோன்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வந்தாங்க? படத்தில் வந்துட்டு ஒரு ஆளோட ஐடென்டிட்டி பற்றி பேசியிருக்காங்க, ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் படம். ஹீரோவோட அந்த ஜேர்னி தான் ப்ரோ. 29லேருந்து 30 அவரோட அந்த ஜேர்னி என்னன்றது தான் வந்து மொத்த படமே. அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. ஷான் ரோல்டன் வந்து பின்னிட்டாரு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் புது ஹீரோலாம் இல்லை ப்ரோ. அவர் வந்து ஆல்ரெடி படம் நடிச்சிருக்காருல்ல, வில்லனாக நடிச்சிருக்காரு. சூப்பராக சாக்லேட் பாய் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. தாராளமாக பார்க்கலாம். முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த சினிமா இல்லை. நீங்கள் வந்து எல்லாம் ஃபேமிலியாகவே பார்க்கலாம். லவ் சீன் வந்து ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக அழகாக இருக்குது.